இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக பேசுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வாரம் முழுவதுமாக தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4, 5 வசனங்கள். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ள ஆயுதங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல அரண்கள் என்பது யாருடைய அரண்கள்? அது சாத்தானால் போடப்படுகிற அரண்கள். அதை நிர்மூலமாக்குகிற நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன ஆயுதம், அவனுடைய அரண் என்ன என்பதை குறித்து தான் நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக சாத்தான் போடுகிற ஒரு அரணை நாம் பார்க்கலாம். அது ஒரு சின்ன செங்கல் வைப்பான், அதுக்கப்புறம் அதை அப்படியே கட்டி எழுப்பிடுவான் அரணா. அந்த அரணை நம்ம உடைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பலத்தை கொண்டே அல்லாமல் அதை மேற்கொள்ள முடியாது. இப்போ ஒரு நாளிலே தேவதூதன் மரியாள் இடத்திற்கு, இயேசுவின் தாயாகிய மரியாள் இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். அங்கே கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே அந்த இடத்துல வசனம் லூக்கா 1வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது, மரியாள் அந்த வார்த்தையினால் கலங்கி என்று சொல்லி. அப்போ அது ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சி. அந்த சூழ்நிலை நிமித்தமாக மரியாளுக்குள்ளே ஒரு கலக்கம். திடீரென்று ஒரு தேவதூதன் தோன்றுகிறார், நீ வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். அவர் என்ன காரணமாய் வந்திருக்கிறார், இது என்ன காரியம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு கலக்கம் வருகிறது. அப்போ அவள் பேசும் பொழுது அந்த தேவதூதன் அவளை நோக்கி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலம் உண்மையில் வரும், அதனால உனக்குள்ளே கிறிஸ்து உருவாக போகிறார். அவர் உலக ரட்சகராக பிறந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதை அவர் தேவதூதன் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அவளுக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். இப்போ அவளுக்குள்ள இருந்த கலக்கம், ஒருவேளை கலக்கம்ங்கிறது கர்த்தர் கொடுக்கிறது கிடையாது, ஆனா இத கொண்டு வந்தது இந்த செய்தியினால் அவளுடைய இருதயம் கலங்கினாலும் அதுக்கப்புறம் அவ உட்கார்ந்து அப்படியே கலங்கி, இது எப்படி நடக்கும், இது எப்படி சம்பவிக்க முடியும், இதுக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும், இதை எப்படி நான் ஏத்துக்கிட முடியும்? ஏன்னா அவர் சொன்ன விஷயத்துல ஒருவேளை உலக ரட்சகராக இயேசு தன்னிடத்துல உற்பத்தியாகி பிறக்க போகிறாருங்கிற சந்தோஷம் இருந்தாலும், அடுத்த பக்கம் எப்படி தான் ஒரு கன்னிகையா இருக்கிறபடினால இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அவமானத்தை சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி அவருடைய உள்ளம் எவ்வளவாய் கலங்கி இருக்க கூடும். ஏற்கனவே அவள் திருமணத்திற்கு யோசேப்போடு நிச்சயிக்கப்பட்டவள். அப்படியான சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, மற்றவர்களை பற்றி யோசிக்கும் பொழுது அவளுடைய உள்ளத்துல பலவிதமான கேள்விகள் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மேல கேள்விக்கு இடம் கொடுத்து அப்படியே கவலையப்பட்டு கலங்கி அவளை தனக்குள்ளே ஒரு அரணை உருவாக்க இடம் கொடுக்கல. அடுத்த வார்த்தை அவளுடைய வாயிலிருந்து எப்படி வருகிறது? இதோ நான் தேவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது. உரைக்கப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதனாலே நான் அதற்கு முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்று சொல்லி அந்த சப்மிட் பண்ற அந்த நேரத்துல அந்த கலக்கத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும். இதே யோசேப்போடும் தேவதூதன் சொப்பனத்திலே தோன்றி பேசுகிறார், நீ உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, ஏன்னா அவர் நீதிமானா இருந்து பாவம் அவளை அவமானப்படுத்த வேண்டாம், ஏதோ இப்படி கசமசான் பேச்செல்லாம் வருதே, அப்படியே ரகசியமா தள்ளி விடலாமா அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள அவர் கலங்கி கொண்டு இருக்கிறார். மனதுக்குள்ள கேள்விகளும் தர்க்கங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்ன காரியம், என்ன சூழ்நிலை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எனக்கு நியமிக்கப்பட்டவளுக்கு ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும், இப்படித்தானே அவர் மனசுல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும். இது என்ன காரியம், இது எப்படி நடக்க போகுது, இது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி பலவிதமான குழப்பங்கள் ஒருவேளை அவருடைய மனதில் இருந்திருக்க கூடும். ஆனால் தேவதூதன் தோன்றி சொல்கிறார், உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாது, நீ ஒண்ணு பயப்பட வேண்டியதில்லை, அவளிடத்துல உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்போ ஹோலி ஸ்பிரிட்னால வருகிற ஒரு காரியத்தினால, ஒருவேளை உலக பிரகாரமான சாதாரணமான மனுஷனால ஒரு செகண்ட் ஒரு கலங்கக்கூடிய காரியம் வந்தாலும் அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையானது அவனை பலப்படுத்துகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் உலக இரட்சகர், உலகத்தின் ஜனங்களின் பாவங்களை சுமந்து அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லப்பட்ட அந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு அவரும் அப்படியே கீழ்ப்படுகிறார். அப்போ என்னதான் சூழ்நிலை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கலங்கக்கூடிய சூழ்நிலைகளா இருந்தாலும் கர்த்தருக்கு நாம் அடிமைகளாக கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நாம் அர்ப்பணித்து விடும் பொழுது அங்கே இயேசு வெளிப்படுகிறார். அங்கே உலக இரட்சகராக இயேசு பிறக்கிறார். முழு உலகத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அங்கே கிடைக்கிறது. அங்கே எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஆனா இதே நேரத்துல ஏரோதுக்கு ஒரு செய்தி வந்தது. அங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி சாஸ்திரிகள் வந்து விசாரித்த பட்சத்திலே அவனும் அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏரோது ஏன் கலங்க வேண்டும்? என்ன எனக்கு தெரியாமல் யூதருக்கு இன்னொரு ராஜாவா என்று சொல்லி ஒருவேளை அவனுக்குள்ள ஒரு அந்த கேட்கப்பட்ட ஒரு செய்தி நிமித்தம், அவனுக்கு கிடைத்த அந்த செய்தி நிமித்தமாக ஒரு நிமிஷம் அவன் கலங்கி இருந்தாலும் அவன் கர்த்தரை அறிந்தவனாய் கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்திருந்தால் அவன் புரிந்து கொண்டிருக்க முடியும். இவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதே அல்ல, இவருடைய காரியமே வேறு. இதனால தன்னுடைய அரசுக்கோ அரசாட்சிக்கோ எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லைங்கிறது கூட அவனால புரிந்து கொள்ள முடியல. அவன் கர்த்தரை அறியல. அதனால அவன் கலங்கி என்ன செய்யணும்னு தெரியாம இன்னும் பிசாசு ஒரு கலக்கங்கிற ஒரு கல்லை வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலும் மேலும் அவனுக்குள்ள பயங்களையும் சந்தேகங்களையும் உருவாக்கி அதை இன்னும் நல்லா சாந்து போட்டு கட்டி எழுப்பி ஒரு பலத்த அரண் அவனுக்குள்ள சத்துருடைய அரண் உருவாக்கப்பட்டு விட்டது. அவன் சொல்றான், எருசலேம்ல அவ்வளவு 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதினாலே அவன் அப்படி நடந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். அவன் தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அறிந்து சாஸ்திரிகள் அந்த வழியாய் திரும்பி வராததினாலே தான் செய்வதறியாது எருசலேமில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அவனுக்குள்ளே உள்ள சமாதானத்தை அவன் இழந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை அறியவில்லை. அவனால் அந்த சத்துருடைய அரணை நிர்மூலமாக்க முடியவில்லை. அப்போ கலக்கம் என்பது சத்ரு போடுகிற ஒரு அரண். அவன் சிறிய காரியத்தை கொண்டு சின்ன விஷயம், ஒரு சின்ன செய்தியை கொடுத்து அதுல ஒரு சின்ன செங்கலை வைத்து அதன் பின்பதாக அவன் அதை பெரிய அளவிலே கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அந்த ஏரோது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவன் இயேசுவை காணவும் இல்லை, அவன் நன்மையை காணவும் இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இது எப்படி ஒரு உலக பிரகாரமா வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ள கலக்கம்ங்கிறது வரலாம், ஏற்படலாம். அப்போ அந்த கலக்கத்தை மேற்கொள்ளும்படியாக நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து விட வேண்டியதுதான். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, எனக்கு செய்வது என்னதென்று தெரியவில்லை, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்னுடைய மனதிற்கும் என்னுடைய அறிவிற்கும் அப்பாற்பட்ட விதத்துல சூழ்நிலை இருக்கிறத நான் பாக்குறேன். ஆண்டவரே, இது எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த உம்மிடத்திலே முழுவதுமாய் நான் அர்ப்பணித்து விடுகிறேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசு என்கிற உலக இரட்சகர் வெளிப்படுகிற ஒரு பெரிய பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டது போல நாம் தேவனுக்கு நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து இந்த சாத்தானுடைய அரணை நிர்மூலமாக்கும்படி வேத வசனம் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் சத்துருடைய அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனை பற்றி அறிகிற அறிவினால், அதனாலதான் சொல்லியிருக்கு, தர்க்கங்களையும் தேவனை பற்றி அறிகிற அறிவிற்கு விரோதமான எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் நாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்காக தேவ பலமுள்ள ஆயுதமாகிய தேவனுடைய வார்த்தை என்ற உரைக்கப்பட்ட வார்த்தையினால இவர்கள் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு இந்த நாளில் இதை கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கலக்கம்ங்கிற அரணை உடைக்கிறதுக்கு தகப்பனே, இதோ நாங்கள் உமக்கு அடிமைங்கிற வார்த்தையை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளினால் இன்றைக்கு யார் யார் கலங்குகிறார்களோ அவர்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே தன்னை முழுவதுமாக தேவனே நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா.
எனக்கு தெரியல, ஆனா எல்லாம் அறிந்த தேவாதி தேவனுடைய கரத்துல முழுவதுமா என்னை ஒப்பு கொடுத்துறேன். தேவன் எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளுங்க, உங்களுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உம்முடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள, ஆண்டவரை கண்டுபிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. கலங்குகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுகிற ஆயுதத்தை கொண்டு இதை ஜெயிக்கத்தக்கதான கிருபை நீங்க கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.